ஓகே. ம். அடுத்ததா கிடைச்சிருக்கக்கூடிய அரிய பொருள் வந்து பூத கண்ணாடி. பேசிக்கா அதை சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதை அந்த பூத கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பார்த்து பெரிய விஷயமா ஊதி பெருசாக்குறது. அதை யார் பண்றா? ஊர்ல இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா போதுங்க சார். அம்மா வீட்ல இருந்து அம்மா நாங்க ஸ்பீக்கர்ல தான் போட்டு பேசுவோம். நானும் ஸ்பீக்கர்ல தான் போடுவோம், அத்தையும் ஸ்பீக்கர்ல தான் யார்கிட்ட போட்டாலும் பேசிக்குவோம். அப்ப வந்து அம்மா என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்கியா பாப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்லுவேன். ஆமா, இதை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே பேச தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அத்தை. அப்ப நான் கம்மனே அம்மாட்ட பேசிட்டு இருப்பேன். அப்புறம் ஊருக்கு வரையா பாப்பா அப்படின்னு கேட்டாலே போதுங்க சார், புடிச்சுக்குவாங்க சண்டைய. அப்பவே பேசிட்டு இருக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. ஆமா, இப்பவே கேட்டுட்டாங்க. இப்பதான் 3 மாசம் ஆச்சு ஊருக்கு போயிட்டு வந்து, மறுபடியும் கூப்பிடுறாங்க பாரு, இனி இப்போ ஆரம்பிச்சுக்குவா. வீட்டுல எல்லாம் பாத்திரத்தரலாம் உடச்சு போட்டு இனி பாரு எல்லாத்துக்கிட்டையும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் உட்காந்துருப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சார். அது எதுக்குங்க சார் சொல்லணும்? அது அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் என் பிள்ளைய வர சொல்றேனா, ஊர்ல தானே அவளும் இருக்கிறா, அவள் நான் வர சொல்றேன்னா எத்தனை வாட்டி நான் வர சொல்லிட்டு இருக்கிறேன், உங்க அம்மா மட்டும் ஏன் வா வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க சார். ஓகே, அம்மா கூட பேசுறதே ஒரு சின்ன விஷயம், அதை போட்டு பெருசா பிரச்சனையாக்கி. சின்ன விஷயம் இல்லை சார். 10 நாளைக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணதையும் வர்றையான்னு கேட்பாங்க. உடனே இவ வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே யார்கிட்டையும் நல்லா பேச மாட்டா. வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை போட்டு உடைப்பா. பேச்சே சரி இருக்காது. பேச மாட்டா, சாப்பிட மாட்டா. அதனால எனக்கு பிடிக்கிறதில்ல. அவங்க கூப்பிடுறாங்கங்கிறதுனால உடனே இவ டென்ஷன் ஆயிடுவா. பேசுனா தப்பு இல்லை சார். பேசி அவங்க கூப்பிட்ட உடனே இவ வந்து மாறிடுவா, அப்படியே டோட்டலாக மாறிடுவா. ஓகே, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்க சைடுல இருக்கீங்க, இப்போ நீங்க உங்க மகளை கூப்பிடுறீங்க, மகள் வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இல்ல எனக்கு எனக்கு லீவ் மனசு கிடைக்கல. கஷ்டமா தான் இருக்கு சார். அதே தானே, அதே தானே அங்கேயும் ஆனா இருக்கும். நான் கூப்பிட மாட்டேன் சார். ஒரு நாள் இது வரைக்கும் நான் கூப்பிட்டது இல்ல. ஆ. நீ ஊருக்கு வர்றையான்னு கூட நான் கேட்கவே மாட்டேன். இப்போ நீங்க கேட்கலங்கிறீங்க. ஆமா சார். இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும்? உங்க மகளுக்கு எப்படி ஃபீலா இருக்கும்? வரணும்னு தான் நினைப்பா. இப்போ அவங்க வரணும்னு நினைக்கப்போ அவங்க மாமியார் இருந்து உனக்கு இதே ஜோலியா போச்சு, எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு கேட்டா என்ன ஆகும்? அது கஷ்டம் தாங்க, கஷ்டம் தான். உங்களுக்கு வந்தா ஒண்ணு, உங்க மருமகளுக்கு வந்தா ஒண்ணாமா? அப்புறம் வந்துட்டு சொல்லுவாங்க, போறதா இருந்தா நீ மட்டும் போ, பிள்ளையும் அனுப்ப மாட்டேன் பையனையும் அனுப்ப மாட்டேன், போறதா நீ மட்டும் போய்க்கோ, ஆனா அடுத்த நீ வரும்போது எப்ப வரையோ வந்துக்கோ, நாங்க ஃபோன் பண்ண மாட்டோம் ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். போன ஒரு நாள்ல வந்தா பிரச்சனை இல்லை சார். போனா இவ 15 நாள் வரமாட்டா. அவனும் கூட இருக்க முடியாது. ஓகே, இப்போ நீங்க அவங்க சொல்ற மாதிரி கேட்டு போயிடலாம்ல. சார் எப்போதுமே நான் தனியா தாங்க சார் போறேன். சரி ஹஸ்பண்ட் கூட வந்தா ஒரு நாள்ல வந்துட்டு போறேன், அனுப்பி வைக்க வேண்டியதுதானங்க சார். அனுப்புறது இல்லைங்களா? இல்ல, ஆக்சுவலா என்னன்னா 2 விஷயம். முதல்ல என்னன்னா, இப்போ உங்க மகள் இருக்காங்க, உங்க மகள் வந்து அவன் கணவரோட வராம அடிக்கடி தனியா வந்துட்டு போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ அங்க போயிட்ட, அதுதான் உன் வீடு, வரும்போது உன் புருஷனோட வா அப்படின்னு. ஆமாங்க அப்புறம் சார். கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, எதுக்கு அந்த பொண்ணு மட்டும் தனியா வருது, எதுவும் பிரச்சனையோ, பக்கத்துல கேக்குறாங்க, நீ வந்தா சேர்ந்து வா, நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா அப்ப சொல்லுவேன் சார். அவங்க போகும்போது அவங்க வீட்டுல கேட்க மாட்டாங்களா, ஏன் புருஷன் இல்லாம வரேன்னு கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க சார். நீங்க உங்க அப்போ மகள் தான் தனியா, வைக்கிறீங்க. அதனாலதான் இவ தனியா போகாம இருக்கட்டும்ங்கறக்காக தான் நான் சொல்றேன் சார். அது தனியா போக கூடாதுன்னு இல்ல, போவே கூடாது அது நோக்கம். உங்க மகனை விட மாட்டீங்க, அவங்க தனியாவும் போக கூடாது. அப்ப என்ன நோக்கம்? அவங்க போவே கூடாது, அதான் நோக்கம். ஆமா சார். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நான். அது கிட்டத்தட்ட இல்ல, அதுதான் நோக்கம், அதுதான் நோக்கம், அதுதான் நோக்கம். அது எப்படி சரியா இருக்கும்? இப்போ உங்க கூட சேர்ந்து இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இடத்துல தனி கொடுத்துன போற இடத்துல உங்க கூட சேர்ந்து இருக்காங்க. அப்ப ஆமா. அம்மாவும் வேணும்னு உங்க மகன் நினைக்கிறான், ஆமா. அது மாதிரி ஒய்ஃபும் வேணும்னு நினைக்கிறான். அப்ப எல்லாரும் சேர்ந்து போகணும்னு நினைக்கிற இடத்துல இப்போ நீ அவங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாது நீங்க வைக்கிறது, தனி கொடுத்துனது தான் வழி வைக்கும் அது. அப்ப என்ன சொல்லுவீங்க? வந்த உடனே பொண்டாட்டி வந்து பிரிச்சு கூட்டு போயிட்டா இல்ல, அப்படின்னீங்க. என் இதே மகனை வயசு சொல்லும். கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க. அது எனக்கு தெரியும். ஏன் போக மாட்டாங்க? போக மாட்டாங்க, என்னை விட்டு போக மாட்டாவோ. இது என்ன தெரியுமா? இது வந்து அன்பால கட்டுப்படுத்துதுங்க பேர்ல வேலி வச்சுக்கிறது. இப்போ அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. அம்மா வீட்டுக்கும் போக முடியாது, மாமியார் நல்லா பாத்துக்கிறாங்க, மாமியாரோடய இருக்கணும். அப்ப எங்க அவங்க மனசு இருக்கும்? பிசிக்கலி பிரசன்ட் ஹியர், மென்டலி எங்க இருப்பாங்க? அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கும். ஆக்சுவலாக பேசிக்காக உங்களுக்கு இன்னொரு மனதில் என்னன்னா, எங்க உங்க பையன் வந்து அவங்க வீட்டில் சாஞ்சிருவானோன்னு ஒரு டவுட் இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா சார். அதுதான் விஷயம். அதை சொல்லாம இவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டே இருந்தீங்க. நான் நீங்க சொல்லிங்க தான் அவ்வளவு எதிர்பார்த்தேன். உங்க கணவர் வந்து அங்க போயிருவாங்கன்னு பயம் இருக்கு.